10 நாளைக்கு ஒரு தடவை ½ அன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். இந்த ஒரு ரொட்டீனை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா டார்க் நெக்கு, டார்க் ஹேண்டு, ஸ்கின் டோனை லைட்டனிங் பண்ணுறதுக்கு, பிக்மெண்டேஷன் இருக்குன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் அவுட் பண்ணி கிளியர் ஸ்கின் அச்சீவ் பண்ணுறதுக்கு, ஸ்கின்னை நல்லா க்ளோவிங்காக கிளாஸியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு. ஹே, என்ன அப்போ பார்த்த மாதிரி அப்படியே இருக்க, 10 வயசு கம்மியான மாதிரி இருக்கு அப்படின்னு உங்களோட யங் லுக்கை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, ரிங்கிள்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு, ஒரு ஏன்ஷியன் லெவலில் ஸ்கின்னை வந்து ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு அத்தனைக்குமே இந்த ஒரு ½ அன் ஹவர் 10 நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் இந்த ரொட்டீனை பண்ணாலே 4 நாளைக்கு ஒரு தடவை கண்டிப்பாக நம்ம க்ளீனப் ரொட்டீன் ஃபேஷியல் பண்ணணும். நிறைய டைம் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஒன் டைம் வந்துட்டு நார்மலாக ஸ்க்ரப்பு ப்ளஸ் பேக் அப்படி ஒரு ஃபேஷியலும், அடுத்த தடவை 4 நாளைக்கு அப்புறம் பண்ணுற ஃபேஷியலில் இந்த மாதிரி ஒரு டீப் ரொட்டீனும் நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும். தட் மீன்ஸ் 10 நாளைக்கு ஒரு தடவை தான் நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி வரும். ஒரு தடவை சிம்பிளாக, ஒரு தடவை டீப்பாக. 1 மந்த் கழிச்சு எல்லாரும் சொல்லுவாங்க, வாவ். கமலி நேச்சுரல்ஸ் உங்களோட ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேருக்கு ஒரு ஹோம்மேடு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ப்ராடக்ட். பாத் பவுடர், பிரைட்டனிங் ஃபேஷியல் பவுடர், க்ளோவிங் பவுடர், green oil, red oil, oily skin powder, dandruff, itching, hair fall, fast hair growth, hair regrowth, anti-aging, wrinkles, oily skin, extremely oily skin, pimples mark, black spot, இப்படி ஏகப்பட்ட ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ஹோம்மேடு ப்ராடக்ட்ஸ். நான் சொல்றதா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. கீழே தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம ½ அன் ஹவர் ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து வார்ம் வாட்டரில் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. நான் நைட் வந்து குங்குமாதி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு காலையில் கிளென்சிங் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு காலையில் நம்மளோட ரெட் வைன் சோப்பு, கமலி நேச்சுரல்ஸோட ரெட் வைன் சோப்பு வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணியிருக்கேன் வார்ம் வாட்டர். கிளாஸி ஸ்கின் கேர் ரொட்டீன் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ பாருங்கள், அதில் எல்லாமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நைட் டைம் ஸ்கின் கேர் ரொட்டீன். அடுத்த ஸ்டெப்பாக கண்டிப்பாக நல்ல ஒரு வார்ம் வாட்டரில் சாஃப்டான டவலை டிப் பண்ணி ஃபேஸில் நல்லா ஒத்தி ஹோல்ட் பண்ணி எடுங்க. ஒரு 3 மினிட்ஸ் இந்த ஸ்டெப்பை வந்து பண்ணுங்கள். எப்போதுமே ஃபேஷியலில் இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம போஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி க்ளீன் அப் கொடுக்கறதுக்கு, பிக்மெண்டேஷன் இருந்தால் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே. ஓகே, ஸோ நெக்கில், ஹேண்டில் நான் எல்லா இடத்துலையும் பண்ணிக்கிறேன். பாடிக்கு நம்ம பண்ண முடியாது இல்லையா அந்த மாதிரி, அதுக்கு நம்ம வார்ம் வாட்டரில் குளிச்சுட்டு ஸ்க்ரப் பண்ணணும். நான் சொல்கிறேன் அந்த மெத்தடை. அடுத்து நம்ம பண்ண போகிறது வந்து கிளென்சிங். ஸ்டெப் 1 வந்து கிளென்சிங், அது வந்து டபுள் கிளென்சிங் வந்து பண்ண போகிறோம். இன்றைக்கி வந்து நான் யூஸ் பண்ண போகிறது பிரைட்டனிங் ஃபேஸ் வாஷ், க்ளோவிங் பவுடர். எப்போதுமே நான் இந்த 3 தாங்க யூஸ் பண்ணுவேன். பிரைட்னிங் ஃபேஸ் வாஷ், க்ளோவிங் பவுடர் அண்ட் ஸ்கின் கலர் பூஸ்டர். ரெகுலராக ஒரு 3 டைம்ஸ் நான் பவுடர் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுவேன். என்னால் ஃபேஸ் பேக் யூஸ் பண்ண முடியாத டைமில் கூட இந்த மாதிரி ஃபேஸ் வாஷ் நான் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நல்லா திக்காக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 3 மினிட்ஸ் விட்டுட்டு வாஷ் பண்ணிடுவேன். விச் இஸ் வெரி குட், வெரி ஹெல்த்தி அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்மளோட ஸ்கின்னை செம்ம க்ளோவாக ஹெல்த்தியாக வச்சுக்கிறது இந்த மாதிரி பவுடர் ஃபேஸ் வாஷ் தான். ஏன்னா ஒரு நாளைக்கு 3 டைம்ஸ் ஃபேஸ் வாஷ் பண்ணுவோம். ஸோ ரெகுலராக நம்ம நிறைய யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப சூப்பராக, ஈஸியாக, ரொம்ப சீக்கிரமாகவே ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட் நான் யூஸ் பண்ண போகிற கிளென்சர் வந்துட்டு ஃபேஸ் வாஷ் வந்துட்டு பிரைட்டனிங் ஃபேஸ் வாஷ். கொஞ்சமாக வாட்டர் விட்டு ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணுங்கள். இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் எவ்வளோ காலி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இது 3மே ரொம்ப பிடிக்கும். ஸ்பெஷலாக இது வந்து நான் அதிகமாக காலி பண்ணுற ஒரு விஷயம். ஏன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நல்ல மசாஜ் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து தண்ணி விட்டு ஃபேஸில் திரும்பவும் மசாஜ் பண்ணும்போது நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபோம் மாதிரி, இது நேச்சுரல் ஃபோமு. அதாவது இதில் நுர மாதிரி எதுவும் வராது, ஆனால் ஃபோம் மாதிரி ஒன்று க்ரியேட் ஆகும். செம்மையாக இருக்கும். நல்லா அது ஊற வச்சு, தண்ணியில் நல்லா ஊற வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ண மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ், அதாவது நம்ம ஐஸ் க்யூப்லாம் யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்து இந்த ஃபேஸ் வாஷ் கொடுக்கும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய பேருக்கோட ஃபேவரட் வந்து இந்த பிரைட்னிங் ஃபேஸ் வாஷ். இந்த ஃபேஸ் வாஷ் மேக்ஸிமம் நைட் டைம் ரொட்டீனுக்கு வந்து யூஸ் பண்ணுவேன். ஏன்னா நல்லா ஒரு டீப் க்ளீனிங்காக இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக அடுத்து வந்துட்டு நம்ம பண்ணுற அத்தனை ஸ்டெப்பையும் இந்த ஹேண்டுக்கு அந்த மாதிரி நெக்குக்கு கண்டிப்பாக பண்ணணும். 2 மினிட்ஸ் விட்டிங்கன்னா போதுங்க. ஒவ்வொரு தடவையும் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது ஒரு 2 மினிட்ஸ் விட்டுட்டு வாஷ் பண்ணிங்கனாலே ஒரு பேக் போட்ட ஒரு ரிசல்ட் வந்து இதுவே கொடுக்கும். ஒரு 2 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா இதுவே வந்து நம்ம ரொம்ப தின்னான லேயர் தான் போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ வந்து லைட்டாக ட்ரையான மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்ம ½ அன் ஹவர் ரொட்டீன் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் விட்டாலே போதும். அதிகமாக ஓவர் ட்ரை பண்ணாதீங்க. நான் சொல்கிற டைமிங் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு கிளென்சரை வந்து நான் 2 மினிட்ஸ் தான் யூஸ் பண்ணேன். யூஸ் பண்ணிவிட்டு நார்மலாக அதே வார்ம் வாட்டர், ரொம்ப வார்மாக இருக்கக்கூடாது, ரொம்ப லைட்டாக வார்மாக இருக்கணும், வாஷ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்துட்டு க்ளோவிங் பவுடர்.
டபுள் கிளென்சருக்கு இந்த க்ளோவிங் பவுடர் செம்மையாக ஹெல்ப் பண்ணும். நம்ம ½ அன் ஹவர் மெயின்டெனன்ஸ்க்கு மட்டும்தான் அடுத்து இந்த மாதிரி பண்ணுறோம். நீங்கள் ரெகுலராகவே பண்ணாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுலேயும் இதே மாதிரி கொஞ்சமாக வாட்டர் விட்டு ஃபேஸில் ஈரமாக இருக்கும்போது தான் நம்ம எப்போதுமே ஃபேஸ் வாஷ் வந்து அப்ளை பண்ணணும். நல்லா அப்ளை பண்ணி ஒரு ஜென்டலாக ஒரு மசாஜ் கொடுத்துக்கோங்க. இதே நீங்கள் பேக் மாதிரி போடுறதுனாலும் நல்லா திக்கான லேயராக பேக் போட்டு 2 மினிட்ஸ் கழிச்சு வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ டைமிங் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு மசாஜ் பண்ணிக்கோங்க. இந்த க்ளோவிங் பவுடர் ரெகுலராக இந்த மாதிரி ஃபேஸ் வாஷை யூஸ் பண்ணும்போது என்ன ஒரு பெனிஃபிட் வந்து நம்மளுக்கு ஸ்பெஷலாக கிடைக்கும்னா, கண்ணை சுற்றி உள்ள கருவளையும் நல்ல ஒரு க்ளோவிங் ஸ்கின் வந்து நம்மளுக்கு வந்து அச்சீவ் பண்ண முடியும். ரொம்ப சீக்கிரமாகவே சூப்பராக இருக்கும். ஸோ 2 மினிட்ஸ் விட்டுட்டு அடுத்த கிளென்சரை நான் வாஷ் பண்ணிட்டேன். ஸோ ஸ்டெப் 1 வந்து டபுள் கிளென்சர் முடிஞ்சிடுது. அடுத்து நம்ம நல்லா நார்மலாக வார்ம் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு அதே மாதிரி சாஃப்டான டவலை வந்து அந்த வார்ம் வாட்டரில் டிப் பண்ணி ஃபேஸ் நல்லா ஊற்றி எடுத்துக்கோங்க. இது எதுக்காகனா, அந்த போஸ் வந்து க்ளீனிங் மெத்தட் முடிக்கிற வரைக்குமே ஓப்பனாக இருக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இதை நம்ம வந்து பண்ணிக்கிறோம். ஸ்டெப் 2 வந்து ஸ்க்ரப்பு. நல்ல ஒரு டீப்பான க்ளீனிங் ஸ்க்ரப்பு. 2 வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று வந்து பிரைட்னிங் ஸ்க்ரப்பு, இன்னொன்று ஸ்கின் லைட்னிங் ஃபேஷியல் பவுடர். பிரைட்டனிங் ஸ்க்ரப் வந்து நல்லா டீப்பாக நம்மளுக்கு ஸ்க்ரப் பண்ணி நல்ல ஒரு டீப் க்ளீனிங்க்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இன்ஸ்டண்ட்டாகவே அது ட்ரை ஆகிடும், உடனே ட்ரை ஆகிடும். ஓகே, அதனால தான் நம்ம அடுத்து வந்து ஸ்கின் லைட்னிங் ஃபேஷியல் பவுடர் இது கூட ஆட் பண்ணி யூஸ் பண்ணுறோம். ஸோ இது ஒரு ஸ்பூன், அது ஒரு ஸ்பூன் அப்படி நம்ம யூஸ் பண்ணும்போது இது நல்ல வளவளப்பாக இருக்கும். இந்த ஸ்கின் லைட்னிங் ஃபேஷியல் பவுடர் எப்படி இருக்குன்னா, நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சரில் இருக்கும். ஸோ இது அதோட இன்க்ரீடியன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக ஒரு க்ளோவிங், செம்ம க்ளோவிங் லைட்னிங் வந்து கொடுக்கும். ஸோ இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் நேரம் நம்மளுக்கு டீப்பாக க்ளீன் பண்ண மாதிரி இருக்கும். கொஞ்சம் நேரம் நம்மளோட ஸ்கின்ல அது வச்சிருந்த மாதிரி இருக்கும். உடனே ஒரு டக்குன்னு ஒரு 2 மினிட்ஸில் ட்ரை ஆகாமல் ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் வச்சிருந்த மாதிரி இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே நீங்கள் வாட்டர் மட்டுமே விட்டு மிக்ஸ் பண்ணால் போதும். வேறு எதுவுமே அடிஷ்னலாக ஆட் பண்ண வேணாம். நம்ம கிளென்சிங் ஸ்டெப் முடிச்சோன்னே இந்த மாதிரி வார்ம் வாட்டரில் ஃபேஸில் நல்லா வந்து இது பண்ணோலே அதுவே போதும். திரும்பி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படின்னா திரும்பவும் அதே மாதிரி ஒன்ஸ் வந்து பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்க்ரப் பண்ணுங்கள். நல்லா வந்து செமி லிக்விடாக தான் நம்ம அதை வச்சுருப்போம். ரொம்ப லிக்விடாக இருக்கக்கூடாது, அது மாதிரி ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி தான் இருக்கணும். ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும். ஓகே, மூக்கிலலாம் மேல் நோக்கி, லிப்ஸில் நல்ல சர்க்குலர் மோஷனில் மேல் நோக்கி தான் வந்து எப்போவுமே ஸ்க்ரப் பண்ணணும். நெக்கில், ஹேண்டில், எல்போவில் எல்லா இடத்துலையும் ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு ஃபுல் பாடி மெயின்டெனன்ஸ் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, 4 நாளைக்கு ஒரு தடவை இது 2 மட்டுமே நீங்கள் எடுத்து இது கூட க்ளோவிங் பவுடர், ஸ்கின் கலர் பூஸ்டர் எனி ஒன் ஆட் பண்ணி சோப்பே போடாமல் ஃபுல் பாடிக்கு நல்லா அப்ளை பண்ணி ஸ்க்ரப் பண்ணி வார்ம் வாட்டரில் குளிச்சுட்டு ஃபுல் பாடிக்கு நல்லா அப்ளை பண்ணி ஸ்க்ரப் பண்ணி 2 மினிட்ஸ் விட்டுட்டு வாஷ் பண்ணாலே போதும். சூப்பராக இருக்கும். ஆயில் யூஸ் பண்ணும்போது மட்டும் சோப்பு யூஸ் பண்ணிவிட்டு மற்ற டைம் எல்லாமே 4 நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஃபுல் பாடிக்கும் ஸ்க்ரப்பு. அதுக்கப்புறமா வந்துட்டு ரெகுலராக பவுடர், ஒரு நாளைக்கு க்ளோவிங் பவுடர், பாத் பவுடர், ஸ்கின் கலர் பூஸ்டர், ஏன்ஷியன் பவுடர், ரிச் க்ளோவிங் லைட்னிங் பவுடர் எனி ஒன் நீங்கள் யூஸ் பண்ணி பவுடர்ஸ் மட்டுமே பாடிக்கு யூஸ் பண்ணிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் ஸ்கின்னு. ரொம்ப நாளைக்கு ஏஜிங்கே ஆகாது. ஃபேஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுறோமோ அதே மாதிரி பாடிக்கும் இந்த மெயின்டெனன்ஸ் கொடுத்தாலே போதும். ஈவனாக நம்மளுக்கு வந்து மெயின்டைன் பண்ண முடியும். கிளியராக அப்ளை பண்ணிவிட்டு பேக் மாதிரி 3 மினிட்ஸ் விட்டுறலாம். அடுத்து ஸ்டெப் 3. இந்த ஒரு ½ அன் ஹவர் ரொட்டீனில் 4 ஸ்டெப்ஸ் இருக்க போது இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்டெப் 3. இந்த ஸ்டெப் தான் நம்மளோட ஸ்கின் டோனை டைட்டனிங் பண்ணி ரிங்கிள்ஸை ரிமூவ் பண்ணி நம்மளுக்கு ஒரு யங் லுக் வந்து கொடுக்கும். இதுக்காக நான் யூஸ் பண்ணுறது ஸ்டேயிங் கொலாஜன் பவுடர் இல்லையா. இந்த கொலாஜன் பவுடரை ரெகுலராக யூஸ் பண்ணும்போது போஸ் மினிமைஸ் ஆகும். அந்த அளவுக்கு ஸ்கின் டோனை வந்து டைட்டன் பண்ணும். நிறைய பேர் இது யூஸ் பண்ணிவிட்டு 1 வீக்லேயே போஸ் வந்து நல்ல ஒரு 70% வந்து ரெடியூஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது கூட பிரைட்னிங் ஃபேஷியல் பவுடர் ஒரு டீப் க்ளீனிங்காக, டீடானுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். இது கூட வாட்டர் மட்டுமே ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்க்ரப்பிங் ஸ்டெப்பு செகண்ட் ஸ்டெப் முடிச்சதுமே நீங்கள் ஃபேஸ் வாஷ் வந்து நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு நார்மலாக இந்த மாதிரி வைப் பண்ணிக்கோங்க போதும். வார்ம் வாட்டர் வேணாம். அந்த ஸ்க்ரப் ஸ்டெப்போட வார்ம் வாட்டரை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து போஸை டைட்டனிங்கான வேலை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கின் டைட்டனிங்கான வேலை தான் பார்க்க போகிறோம். ஸோ நல்லா திக்காக இதை வந்து அப்ளை பண்ணி ஒரு மசாஜ் கொடுத்துட்டு 3 மினிட்ஸ் விடுங்க போதும். ஒவ்வொரு ஸ்டெப்புமே நான் 3 to 4 மினிட்ஸ் தான் நான் சொல்கிறேன். ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்புக்குமே 3 to 4 மினிட்ஸ் விட்டிங்கனாலே போதும். ஸ்டேயிங் கொலாஜன் பவுடர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 மினிட்ஸ் நல்லா வந்துட்டு ஃபேஸில் ஈரம் பண்ணிட்டு தான் வாஷ் பண்ணணும். ஏன்னா நல்லா ஸ்கின்னோட அது பிடிச்சிக்கும். நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் ஸ்கின் செம்ம ஃப்ளாலஸாக இருக்கும். ஸ்கின் பாருங்கள் அப்படியே நல்ல ஒரு டைட்டனிங் லுக்குமே கொடுத்துருக்கோம். நம்மளோட லாஸ்ட் ஸ்டெப் வந்து வந்தாச்சு. இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து ரிச் க்ளோவிங் அண்ட் லைட்னிங் பவுடர், ஸ்கின் கலர் பூஸ்டர். ரிச் க்ளோவிங் அண்ட் லைட்னிங் பவுடர் செம்மையாக இருக்குங்க. ஸ்கின் டோனை ஒரு 1 வீக் கண்டினியூ யூஸ் பண்ணாலே நல்ல ஒரு லைட்னிங் வந்து கொடுக்கும். இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியான, ரொம்ப ஒரு ஸ்பெஷலான இன்க்ரீடியன்ட்ஸ்னு சொல்லலாம். இது கூட ஸ்கின் கலர் பூஸ்டரை ஆட் பண்ணும்போது ஸ்கின் கலர் பூஸ்டர் வந்து ஸ்டேயிங் மாதிரி நம்மளுக்கு ஒர்க் ஆகும். எப்படின்னா நல்லா ஸ்கின் டோனை நல்லா டைட்டனிங் பண்ணி கொடுக்கும். இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு கிளாஸியாக இருக்கும் இதோட பேக்கு. ஸோ ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது அவ்வளோ ஒரு க்ளோவிங் வந்து கொடுக்கும். அதனால தான் இதை லாஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம வந்து வச்சுருக்கோம். இந்த அளவுக்கு ஸ்கின் கலர் பூஸ்டர் கிளாஸியாக இருக்கிறதுக்கு அதோட இன்க்ரீடியன்ஸ் ரொம்ப சீக்ரெட்டான, ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான இன்க்ரீடியன்ஸ்லாம் இதில் இருக்குது.
ஸோ ஃபேஸில் வந்து நல்லா திக்காக அப்ளை பண்ணிக்கோங்க. இதையும் 3 மினிட்ஸ் விட்டுருங்க. 3 மினிட்ஸ் கழித்து நார்மல் வாட்டர் இல்லைன்னா நல்லா சில் வாட்டர், ரொம்ப சில்லுன்னு வேணாங்க. ஃபேஸில் அப்படி பட்டோன்னு மரத்து போகிற மாதிரிலாம் இல்லவே இல்லை. எந்த அளவுக்கு வார்ம் வாட்டர் எடுக்கிறோமோ அந்தளவுக்கு கொஞ்சம் சில்லுன்னு, அவ்வளோதான். ஓகே, எடுத்துகிட்டு நீங்கள் வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா செம்மையாக இருக்கும். உங்களுக்கு டார்க் நெக் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இந்த ஒரு 1/2 hour ரொட்டீனை 1 டைம்லேருந்தே நீங்கள் ரிசல்ட் வந்து பார்க்க முடியும். டே 1லேருந்தே ரிசல்ட் பார்க்க முடியும். ஸோ இதே மாதிரி 10 days ஒன்ஸ் பண்ணிட்டு வரீங்கன்னா 1 monthலே நல்லாவே ஒரு 60% உங்களுக்கு வந்து ரெடியூஸ் ஆனதை பார்க்க முடியும். ஒரு தடவை 1/2 hour ரொட்டீன், ஒரு தடவை நார்மல் ஃபேஷியல். ஸோ 4 days ஒன்ஸ் ஃபேஷியல், ரெகுலராக இந்த மாதிரி 3 times வந்து பவுடர், ஃபேஸ் வாஷ், பேக்கு, ப்ளஸ் வந்துட்டு நைட் டைமில் குங்குமாதி ஆயில், டே டைமில் வந்து ஒரு கிளென்சிங் ஆயில். அவ்வளோதான் ஸ்கின் கேர் ரொட்டீன். ரொம்ப சிம்பிளாக நம்ம மெயின்டைன் பண்ணாலே போதும். நல்ல யங்காக, ஏஜிங் ஆகாமல், ரிங்கிள்ஸ் விழுகாமல், டிஸ்கலரேஷன் இல்லாமல், ஸ்கின்னை வந்து நல்ல கிளாஸியாக, ஃப்ளாலெஸ்ஸாக, கிளியராக நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். பாருங்கள் என்னோடய ஸ்கின் எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. இந்த ஒரு க்ளோவிங் வந்து 1 week வரைக்குமே நம்மளுக்கு இருக்கும். ஃபேஸ் பார்க்குறதுக்கு நல்லா அப்படி பாருங்களேன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம கமல் நேச்சுரல்ஸோட இந்த 1/2 hour ரொட்டீன் ப்ராடக்ட்டை கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் பை பண்ணிக்கலாம்.